அந்த கிராமத்துல ஒரு அழகான காதல் ஜோடி இருந்தாங்களாம். ஆமா ஆமா, நாங்க தான் அந்த அழகான காதல் ஜோடி. மல்லிகா, நீ என்ன காதலிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். மல்லிகா, கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாங்க, உங்க மேல நான் அவ்வளோ அன்பு வச்சிருக்கேங்க. நீங்க இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. நீங்க தாங்க என் உயிர். உங்க மேல ஒரு தூசி பட்டா கூட என்னால தாங்க முடியாதுங்க. மல்லிகா, அந்த அளவுக்கு என் மேல ஆசை வச்சிருக்க? நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாமா? சரிங்க, இப்பவே கல்யாணம் முடிச்சுக்கலாம். அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு நல்லபடியா திருமணமும் நடந்துருச்சான். ஏங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எங்க அம்மா வேற வரைஞ்சு வச்சுங்க, இன்னும் காணோம். டேய் தம்பி, அக்கா வாக்கா. என்னடா அப்படி திடீர்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து நிக்கிற? அக்காட்ட கூட ஒரு வார்த்தை நீ சொல்லலடா. அக்கா உனக்கு வேண்டாதவள் ஆயிட்டேன்ல. அக்கா கோச்சிக்காதக்கா, திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு. வாக்கா வந்து உட்காருக்கா. அண்ணி, ஆத்தாடி அண்ணிங்குது, பரவாயில்லையே, நல்ல பிள்ளையாத்தான் இருக்கு. அண்ணி, எங்கள்கிட்ட நிறைய சொத்தெல்லாம் இருக்கு அண்ணி. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அண்ணி. உங்க தம்பியை நான் நல்லா பாத்துக்கிறேன். சரிம்மா சரிம்மா, நல்லா பாத்துக்கிட்டா சரிம்மா. சரிம்மா, எங்க வீட்டுக்காரர் வந்துருவாரு, நான் போயிட்டு அப்புறமா வரேன். டே தம்பி, நான் போயிட்டு வரேன்டா. சரிக்கா, பார்த்து பத்திரமா போ. நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன் இப்படின்னு சொல்லிட்டு அவனோட அக்கா போயிட்டாங்களாம். அப்பேன்னு பார்த்து பொண்ணோட அம்மா அவங்களோட பரம்பரை சொத்தை பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்திருந்தாங்களாம். அம்மா, வாமா வா. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இருந்தாலும் நாங்க செய்யற முறையை செய்யாம இருக்க முடியாதுல்ல. இந்தம்மா, நான் நம்ம பரம்பரை சொத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை வாங்கிக்கமா. அத்தை அத்தை, நீங்க என்னத்த உங்க பொண்ணுக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். உங்க பரம்பரை சொத்தை நீங்களே வச்சுக்கோங்க. காசு பணம்லாம் எனக்கு வேணாம், உங்க பொண்ணு மட்டும் போதும். ஐயோ மாப்பிள, காசு பணம்லாம் இல்லை மாப்பிள, அதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கட்டும். உங்களுக்கு பூரி கட்டை கொண்டு வந்திருக்கேன். இதுதான் மாப்பிள எங்க பரம்பரை சொத்து. எங்க குடும்பம் ஒழுக்கமா நடக்குதுன்னா அதுக்கு காரணமே இந்த பூரி கட்டை தான். என் மகளும் நல்லா இருக்கணும்ல மாப்பிள, அதனாலதான் உங்களுக்கு சீரா அதை கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். பூரி கட்டையா? இதுக்கு தான் இவ்வளோ பேச்சு பேசினமா? சரி மல்லிகா, போய் உங்க அம்மா கொண்டு வந்திருக்க சீரை வாங்கிக்க. சரிங்க. அந்த பூரி கட்டைய அவனோட மாமியா எதுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு அப்ப அவனுக்கு தெரியல. ஆனா அதுக்கு அடுத்து அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரி மல்லிகா, நான் போயிட்டு வரேம்மா. வரேன் மாப்பிள. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் சென்று ஒரு நாள் காலையில அவன் தூங்கிக்கிட்டு இருந்தானா. அன்னைக்கு தான் அந்த பூரி கட்டையோட அருமை அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டான். ஐயோ அம்மா! மல்லிகா மல்லிகா, எதுக்கு பூரி கட்டையை தூக்கி எறிஞ்ச? அப்புறம் காலையில இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நீ தூங்கிட்டு இருக்க? எந்திரினா எந்திரிக்கிறியா? எங்க அப்பாலாம் வெள்ளனே எந்திரிச்சிருவாரு தெரியுமா? அப்படி வெள்ளன அவர் எந்திரிக்கல, எங்க அம்மாலாம் பூரி கட்டையை விட்டு தான் எரியும். ஓ, அதுக்கு தான் உங்க அம்மா பூரி கட்டையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சா? நல்ல குடும்பமா இது. இங்கே பாரு, எங்க குடும்பத்தை பத்திலாம் நீ பேசாத. மரியாதை எந்திரிச்சு வேலைக்கு போற வழியா பாரு. நைட்டு வரும்போது எனக்கு ஒரு பட்டு சேலை எடுத்துட்டு வா. சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். யாவும் இருந்தா கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். போயிட்டு வரேன். அன்னைக்கு நைட்டு அவன் பட்டு சேலை எடுத்துட்டு வருவான்னு அவன் பொண்டாட்டி அவளோட காத்துக்கிட்டு இருந்தாளாம். ஆனா அவன் மறந்துட்டு வந்துட்டானா. எங்கடா சேலை எடுத்துட்டு வர சொன்னேன், எடுத்துட்டு வரலையா? மறந்துட்டேன் மல்லிகா, யாவுமே இல்ல. ஏண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன சொன்னேன், அப்படின்னு இப்படின்னு, இப்ப ஒரு பட்டு சேலை கூட எடுத்து தர மாட்டேங்கிற. இப்பதான் வேலை விட்டு வந்திருக்கேன், அதுங்களாட்டி இப்படி சண்டைக்கு வர? உன் மகனுக்கு பட்டு சேலை ஒரு கேடா? என்னடா சொன்ன? இந்த வாரம் இரு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி அமைதியா இருந்த, இப்ப பார்த்தா எப்ப பார்த்தாலும் பூரி கட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்க. டேய், ரொம்ப பேசாதடா. எங்க குடும்பம் ஒழுக்கமா இருக்குன்னா அதுக்கு இந்த பூரி கட்டை தான் காரணம். எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாரும் அடி வாங்கினால தான் அவங்களாம் திருந்தினாங்க. இது எங்க பரம்பரை சொத்துடா. உனையும் பாரு, இதுலயே தான் அடிச்சு தீர்த்தணும். ஐயோ, பெரிய கொலகார குடும்பமா இருப்பீங்க போலயே. நான் இப்பயே இந்த வீட்டை விட்டு போறேன். போடா, எப்படியா இருந்தாலும் இங்கே தானே வந்தாகணும். அக்கா அக்கா, நீ தாக்கா எனக்கு ஒரு வழி சொல்லணும். நீ தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும். என்னடா தம்பி, என்னாச்சு? ஏன்டா அப்படி மூஞ்சியெல்லாம் வாட்டமா இருக்கு? ஏன்? அக்கா, என் பொண்டாட்டி எதுக்கு எடுத்தாலும் பூரி கட்டையை வச்சு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காக்கா. அவ படுத்துற கொடுமை என்னால தாங்கவே முடியலக்கா, தாங்கவே முடியல. என்னடா சொல்ற? அவ நல்ல பொண்ணாச்சேடா, அவ எப்படா அவனை அடிப்பா? அக்கா, அவங்க குடும்ப வழக்கமே இதானா, புருஷனை பூரி கட்டையால அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் எந்த தப்பு பண்ணாலும். ஏன்டா பூரி கட்டையில அடிச்சா பூரி மாதிரி ஆயிர மாட்டீங்களா? அக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் பூரி மாதிரி தாக்கா ஆயிருவேன். நீ தாக்கா என்னைய காப்பாத்தணும். நீ தான் இதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லணும்க்கா. நீ தான் நல்ல ஒரு வழியை சொல்லணும். டேய், நான் உன்னை காப்பாத்துறேன்டா. நீ பயப்படாம வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வரேன். இன்னைக்கு பாரு, ஒரு முடிவு கட்டிடுறேன் இன்னைக்கு. அக்கா, உன்னை நம்பிதாக்கா நான் வீட்டுக்கு போறேன். சீக்கிரம் வந்திருக்கா. நான் ஒரு ரகசியம் சொல்றேன், அதுபடி மட்டும் நீ செய்டா. சரிக்கா, நான் அது மாதிரியே செஞ்சிடறேன். அவன் அவங்க அக்கா சொன்னபடி செய்யறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டானா.
ஆயிஷா வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அவன் வீட்டுக்கு போனாலாம். வந்துட்டியா? வா, நான் தான் சொன்னேல நீ எங்க போனாலும் வீட்டுக்கு தான் வந்தாகணும்னு. வாடா உள்ள. இங்கே பாருடி மல்லிகா, இனிமேல் என்னை எதிர்த்து பேசுனேன் நடக்கிறதே வேற. அப்படிதான்டா பேசுவேன். என்னடா செய்வ? உன்னை அடிச்சு தோலை உரிச்சு உப்பு கண்டமாக்கி வெளியே தூக்கி போட்டுருவோண்டி. என்னையோட அடிப்பேன்னு இருடா வரேன். ஆமா. ஐயோ ஐயோ ஐயோ, என் மான போட்டு எப்படி அடிக்கிறா பாரு. டேய் தம்பி, டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? இப்படி மயங்கி விழுந்து கிடக்குற? ஐசா ஐசா, என்ன ஆச்சு ஐசா? முடிச்சானா இல்லையா? அப்பவே சொன்னேன் இவளையெல்லாம் கட்டாதரான்னு. கேட்டானா? கேட்கவே மாட்டேன்ட்டான். இப்படி என் பிள்ளைய போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறா. இவெல்லாம் என்ன பொம்பளையா? என்னதான் வளர்த்து வச்சிருக்காங்களோ உங்க வீட்டுல. அம்மா இங்கிட்டு வாமா. ஏண்டி உன்னை கட்டின பாவத்துக்கு என் தம்பியை அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க? என்கிட்ட காலையிலே வந்து அவ்வளோ வேதனைப்பட்டான் பிள்ளை. திரும்ப வேற அவனை அடிச்சிருக்க. மூச்சு இருக்கா என்னான்னு வேற தெரியல, கண்ணே திறக்க மாட்டேங்கிறான். ஐயோ, ரத்தம் வேற வருதே. இல்லத்த, ரத்தம்லாம் வரல. ஏண்டி ரத்தம் வர வரைக்கும் வேற நீ அடிப்பியா? பாரு ஐசா, பேசாம நின்றுகிட்டே இருக்கியே. இப்படி உன் தம்பி கிடக்குறானே. ஏண்டி உங்க வீட்டுல என்ன அவனை வளர்த்துருக்காங்க? இப்படி என் தம்பியை போட்டு பாடாப்படுத்தி அவனை இப்படி இந்த நிலைமையில ஆக்கி வச்சிருக்க. ரத்தம் வேற வருதுங்குது எங்க அம்மா. இப்படிதான் உங்க வீட்டுல எல்லாத்தையும் போட்டு அடிப்பீங்களோ? அண்ணி அண்ணி, நீங்கனாலும் புரிஞ்சுக்கோங்க அண்ணி. நான் செஞ்சது தப்பு தான் அண்ணி. இனிமேல் அவரெல்லாம் அடிக்க மாட்டேன் அண்ணி. எங்க அம்மா பேச்ச கேட்டது தப்பு தான். அத்தை, நீங்களே என்னை மன்னிச்சிருங்க அத்தை. அவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. நான் அவர் அடிச்சது தப்பு தான். என் மேலதான் தப்பு. டேய் தம்பி எந்திரிடா, நடிச்சது போது எந்திரி. அக்கா, என் நடிப்பு எப்படி சூப்பரா இருந்துச்சா? டேய் வாடா, இங்க உன் பொண்டாட்டி அழுதுகிட்டு இருக்கா. அழுகாத மல்லிகா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான். நம்ம மேல அன்பு வச்சிருக்கவங்கள நம்ம என்னைக்கும் துன்புறுத்தக்கூடாது. ஆண்டவன் யாரையும் அடிக்கிற உரிமையை நமக்கு கொடுக்கல. எதையுமே அன்பால தான் சரி பண்ணணும். என்ன மல்லிகா? சரிங்க அண்ணி, இனிமேல் நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன் அண்ணி. முதல் வேலை அந்த பூரிக்கட்டை எனக்கு தூக்கி எறியறதா அண்ணி. ஏங்க, என்னைய மன்னிச்சிருங்க. மல்லிகா, என்னைக்குமே நான் உன் மேலே கோவப்பட்டதே கிடையாதுமா. என் காதல், என் அன்பு, என் பாசம் என்னைக்கும் குறையாது. ஏன்னா நீ என் மனைவி இல்லை. எங்க அம்மா பேச்செல்லாம் இனிமேல் நான் கேட்கவே மாட்டேங்க. பெரியவங்க சின்னவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கணும். இப்படிதான் பூரிக்கட்டையை தூக்கி கொடுப்பாங்களா? இப்ப பாரு, நீ பூரிக்கட்டை பொண்டாட்டி ஆயிட்ட. போங்கத்த. இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, அன்பால தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலை ஷேர் பண்ணிருங்க. கமெண்ட் பண்ணிருங்க. பாய் மக்களே.